ஹனுமான் அல்லது மாருதி வாயுதேவன் மகனாக பிறந்தவர். அதனால் அவரை வாயுபுத்திரன் என்றும் அழைக்கிறார்கள். அவர் செவ்வாய்க்கிழமை பிறந்ததால் அந்த நாளில் ஹனுமானை வழிபடுவது சிறப்பாக கருதப்படுகிறது. ஹனுமான் மரணமில்லாத சிரஞ்சீவி என்றும் இன்றும் பூமியில் ராமனின் நாமத்தை ஜபிக்கிறார் என்று நம்பப்படுகிறது. வால்மீகி எழுதிய ராமாயணத்துக்கு முன் அவர் தன் சொந்த ராமாயணத்தை எழுதினார் என்ற புராணங்கள் கூறுகின்றன. ராமர் மீது அவருடைய பக்தி அளவில்லாதது. அதற்குச் சின்னமாக அவர் தன் நெஞ்சை கிழித்து ராமர் சீதையை காட்டினார். சீதையை தேடிச் சென்றபோது வாளை எரித்து லங்காவையே தீயில் மூழ்கடித்தவர் ஹனுமான்தான். சஞ்சீவனி மலையை தூக்கியவர் லக்ஷ்மணனுக்கு உயிர் கொடுக்க மலை முழுவதையும் தூக்கிக் கொண்டு வந்தார். அவர் எப்போதும் இளமை தோற்றத்துடன் இருப்பவர் என்றும் தபசின் மூலம் வயதை கட்டுப்படுத்துகிறார் என்று நம்பப்படுகிறது. ராமனின் புகழை பாடிய சிறந்த சங்கீத கலைஞரான ஹனுமான் சூரியனையே தன் ஆசானாக ஏற்றுக்கொண்டு வேதங்களையும் அறிவையும் கற்றுக்கொண்டார். இவ்வாறு சக்தி, அறிவு, பக்தி அனைத்திற்கும் அடையாளமான ஹனுமான் இன்னும் உலகெங்கும் கோடிக்கணக்கான மக்களால் வழிபடப்படுகிறார்.